நான் ஒரு +2 படிக்கும்போதே எனக்கு வந்து பாடல் எழுதணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது. அதோட முதல் விதையை எனக்குள்ள ஊன்றி வைத்தவர் காவிய கவிஞர் வாலி அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா அந்த சர்க்கரை நிலவே அப்படின்னு ஒரு பாடல் வந்தது. அப்போது இதுக்கு முன்னாடி நிறைய பாடல்கள் கேட்டிருக்கேன் அப்படின்னா கூட, நிறைய கண்ணதாசன் பாடல்கள், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த வானொலி பெட்டியை காதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நிறைய கேட்டுகிட்டே இருப்பேன். அப்பாவுக்கு நிறைய தத்துவ பாடல்கள் பிடிக்கும். அதனால் வந்து நிறைய தத்துவ பாடல்கள் கேட்குற வழக்கத்தை நான் வச்சுட்டே இருந்தேன். நிறைய பாடல்களை ரொம்ப மனப்பாடமாக நான் சொல்லுவேன். ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், அவனிடம் ஒன்றே ஒன்று கேட்கணும், அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படின்ற பாடலாக இருக்கட்டும், அல்லது நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டாலாக இருக்கட்டும், காசே தான் கடவுளப்பா, அது 6 மனமே 6, அப்புறம் காடு விளைஞ்சென்ன மச்சா நமக்கு கையும் கழுந்து தானே மிச்சம், இப்படியான பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு ஒரு பாடல்களுக்குள்ள ஒரு வாழ்க்கை பற்றிய தத்துவத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்கள் எனக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சது. நான் பிற்காலத்தில் பாடல்கள் எழுத வரும்போது இந்த மாதிரியான பாடல்கள்லாம் எழுதணும் அப்படின்னு நான் நினச்சேன்.